ஹீரோயினுக்கு இருக்கிற தைரியம், தனக்கு இடையூற யார் இருந்தாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க. அதுதான் ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோயின் கூட கையை கொத்துக்கிட்டு ராஜமாதாவையே தாண்டி போகிறப்போ இது ராஜமாதாக்கு பயங்கர ஷாக் தான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி நரேஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் காலையில் நடந்த பார்ட்டி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே ஈவினிங் தான் டான்ஸ் பார்ட்டி நடக்கும். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜமாதாவும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. ராஜமாதாவை பார்க்கறதுக்காக பிஎம் வருவாங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு ராஜமாதா சொல்ல, என்ன ராஜமாதா எப்படி கேட்டுட்டீங்க, என்னை இன்வைட் பண்ணதே நீங்க தான் அப்படிங்கிறப்ப நான் எப்படி வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜமாதாவை இவர் தான் கூப்பிட்டு வருவாரு. நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு பொண்ணை கிராஸ் பண்ணி வர்றப்போ அந்த பொண்ணு ராஜமாதா கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா ராஜமாதா வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தான் நான் வந்து கிராண்ட் பிரின்ஸ்க்காக பார்த்த பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணு கிட்ட வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கு, அதனால கிராண்ட் பிரின்ஸ்க்கு பிடிக்கல போல இருக்கு, நல்லா பேசிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமாக எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் டான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ராஜமாதாக்கு வியடாவே தெரியல. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அப்படி தான் இருக்க போகுது. ஹீரோயினை இன்வைட் பண்ணதும் ராஜமாதா தான் கிராண்ட் பிரின்ஸ் சொல்லி, அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் சடார்னு நம்ம ஹீரோயினை எதிர்பார்க்காத ஒரு விஷயம், மோதிரத்தை வச்சு நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப விலை மதிப்புள்ள மோதிரம். நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட மோதிரமா. எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்கள கசகசன்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ப்ரப்போஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ மோதிரத்தை கையில் போட்டு விட்டுட்டு அங்கே அரசர் கிட்ட கூப்பிட்டு வராங்க. அரசர் வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க. அங்கே எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு குட்டி அரசர் உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்ததும், அரசரே நாங்கள் 2 பேர் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு உங்களோட அனுமதி வேணும், உங்கள் அனுமதிக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ராஜமாதா அப்படி கண்ணாலேயே பையனுக்கு சிக்னல் கொடுப்பாங்க, வேண்டாண்டா ஓகே சொல்லாதேன்னு சொல்லிட்டு. ஆனால் குட்டி பையனுக்கு சித்தப்பாவை பிடிக்கும் இல்லையா, அதனால நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் திருமணத்துக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசரே அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமாக இதுக்கப்புறம் போர்டாவது கீடாவது அரசவையாவது அமைச்சர்களாவது பிஎம் ஆகுது யாரோட அனுமதி தேவை கிடையாது. இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம கிராண்ட் பிரின்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ராஜமாதாக்கு ஷாக். ராஜமாதாக்கு மட்டும் கிடையாது, பிஎம்முக்கும் தான். ஸோ பிஎம் கிட்ட வந்து ராஜமாதா கேட்பாங்க, ஏதாவது பண்ணுங்க, கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க ராஜமாதா, அரசரே அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமாக நம்மளால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறமாக எகைன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் மாறி மாறி டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஎம் நம்ம ஹீரோயினோடவும் டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராஜமாதா வந்து நம்ம ஹீரோ கிராண்ட் பிரின்ஸோடவும் டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட கையில் இருக்கிற மோதிரத்தை பார்க்குறப்போ பிஎம்க்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ தான் சொல்லுவார், இதை பாரு, நீ கான்ட்ராக்டுக்காக தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ என்கிட்ட உண்மையாக இருந்தேன், என்கிட்ட பொய் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு எக்ஸாம் வந்து இவங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். அதில் வந்துட்டு ஹீரோயின் அட்டன் பண்ணல, இன்னும் ஹீரோயின் எக்ஸாமுக்கே வரல அப்படின்னு தெரிய வருது. இவருக்கு பிஎம்க்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா இது, அந்த புள்ள படிப்பில் ரொம்ப கரெக்டாக இருப்பாள், எப்படி எக்ஸாமுக்கு வராமல் போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வர்ற சமயத்தில் லிஃப்ட்டுக்குள்ள இருந்து சவுண்டு கேட்குது. இந்த லிஃப்ட் வந்து சர்வீஸில் இருக்குது, யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு போர்டு வச்சிருக்காங்க. பட் கீழே இருந்து இந்த லிஃப்ட்டை எடுத்தப்போ பாதி நின்றுச்சு போல இருக்கு. அந்த சவுண்டை கேட்டு எப்படியோ அங்கேருந்து ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. ஹீரோயின் வர்றப்போ பிஎம் கையை பிடிச்சிட்டு ஓடி வருவாங்க. என்ன எதுக்கு பிடிச்சி ஓடி போகிறேன்னு கேட்குறப்போ, எக்ஸாமுக்கு நான் லேட்டு, கண்டிப்பாக நான் எழுத அனுமதிக்க மாட்டாங்க, ஆனால் நீ என் கூட வந்து இந்த மாதிரி லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக எழுத அலோவ் பண்ணுவாங்க, அந்த உன்னையும் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ உடனே பிஎம் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அவரு முன்னாடி ஓடி போய் ஹீரோயினை கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி அவருக்கு நிறைய மெமரிஸ் இருக்கா ஹீரோயின் கூட, அதெல்லாம் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிஎம்மும் ராஜமாதாவும் டான்ஸ் பண்ணுறப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி ஏக்கமாக பிஎம் பார்ப்பாங்களா, அதெல்லாம் ராஜமாதா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஓ கதை அப்படி போகுதா, இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஹீரோயின் மேலே ஒரு விருப்பம் இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நோட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமாக பிரைம் மினிஸ்டரும் ஹீரோயினும் டான்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்ப்பாங்க. அதையும் பிரைம் மினிஸ்டர் நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நியூஸ் மீடியாவில் தெரிஞ்சிருச்சு, கிராண்ட் பிரின்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க ஹீரோயினுக்கு, ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, குட்டி அரசர் வந்து திருமணத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இது நியூஸ் மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஹீரோயினோட அப்பா அண்ணா அன்னிக்கெல்லாம் தெரியுது. அண்ணி இருந்துட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க இப்போ நாமளும் அரச குடும்பம் தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ராஜமாதா. லார்ட் இப்போ அங்கே பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களும் வர்றப்போ ராஜமாதா மைண்டில் என்ன ஓடிட்டு வந்துருக்குன்னா, நேற்று டான்ஸ் பண்ண சமயத்தில் என்ன கிராண்ட் பிரின்ஸ் நீ நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டு இருக்க போல இருக்கு, ஒருவேளை உன்னோட அப்பா அரசர் அவர் மட்டும் உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோ, இப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பார் தெரியுமா, நீ பேராசை பிடிச்சவன் அது இதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ட்ரிகர் ஆயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்க,
என் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட கடைசி ஆசையாக ஒன்று எழுதி வச்சான், அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் ராஜமாதா ஷாக் ஆயிருப்பாங்க. அதனால இப்போ லார்ட் இப்போ அங்கே கூப்பிட்டு பேசுகிறாங்க. இவர் வந்ததும் என்ன பண்ணுறது எது பண்ணுறது, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும், குட்டியரசர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்போ இப்போ வேற வழியில் ராஜமாதா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் அரசர் இறந்து போனப்போ இதுக்கப்புறம் இந்த அரியணையில் நான் இருக்க மாட்டேன், இந்த அரியணையை நான் வந்து என் தம்பியான கிராண்ட் பிரின்ஸுக்கு நான் விட்டு கொடுக்குறேன், அவன் தான் அடுத்த அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்திருப்பாரு. அதுதான் இந்த ராஜமாதாக்கு தெரிய வந்து இப்படி பதவி இல்லாமல் அரசனா இல்லாமல் வாழ்றதுக்கு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டு இருந்ததை எரிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே எரிஞ்சு போயிருக்கும், அரசரும் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் வந்து இந்த கிராண்ட் பிரின்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அரசர் கடைசியாக எழுதின அந்த உயில் கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட இருக்கும்னு எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க. ராஜமாதா என்ன பேசுறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. தன் பொண்ணு மேலே அவருக்கு பாசம் இருக்கா இல்லையானே தெரியல. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை பாரு, இதுக்கப்புறம் கிராண்ட் பிரின்ஸ்க்கும் என் பொண்ணான ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கிறத தடுக்க முடியாது, ஆனால் அரண்மனைக்குள்ள அவளுக்குன்னு ஆதரவாகவும் அவ சைடும் ஒரு ஆள் வேணும், யாருக்கும் தெரியாம அங்கே நம்ம ஆட்களை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ அன்னைக்கே ஷாக்கா இருக்கு. என்னங்க உங்க அப்பாவுக்கு நிஜமா உங்க தங்கச்சி மேல பாசம் இருக்கா இல்லையா? பார்த்தா இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ உங்க தங்கச்சி பக்கம் சைடு எடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ அப்படிதான் எங்க அப்பாவுக்கு என் தங்கச்சி மேல கோபம் இருக்கு, ஆனா வேற யாரும் அந்த கோபத்தை காட்டிடக்கூடாது, மற்றவங்க தங்கச்சி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாரு. அதுக்கப்புறமாக அண்ணாவும் அண்ணியும் நம்ம ஹீரோயினை தான் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு என்னென்ன வேலை எல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கார் அந்த ரிப்பேர் பண்ணுற ஷாப்பில் வந்து அன்னைக்கு சர்வீஸ் பண்ண அந்த ஆள் எங்கே எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க நீ சொல்லியிருந்த, நானும் வந்து தேடி போனேன், அவன் இப்போ உயிரோடு இல்லை இறந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இப்படி நின்றுட முடியாது, ஏன்னா அடுத்து நீங்கள் கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த இன்டர்வியூலாம் நம்ம ஹீரோயினும் போய் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமாக நீ என்னோட பிரைவேட் ஹவுஸ்லேயே போய் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வர்றப்போ எல்லாம் பெட்டி படிக்கலாம் கட்டி இவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. எகெயின் ஹீரோயின் வரப்போ மை லேடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க ஓடி வருவாங்க. அப்படி ஒரு ஷாருக் கான் போஸ்டர் நம்ம ஹீரோயின் நிற்பாங்க. ஹீரோயின் எடுத்துட்டு போதும் போதும், ஏதோ நான் இங்கிருந்து போய் பல வருஷம் ஆன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம்ல இருக்க எல்லா திங்ஸ் எடுத்து வைக்கிறப்போ இங்கே தான் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, ராஜமாதாவோட ஆளு, அவ பெட்டியில் இருக்கிற நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்போ ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டே இருப்பா. நம்ம ஹீரோயின் இதை நோட்டீஸ் பண்ணிட்டு வேணா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பொண்ணு வெளியே வந்துடுவா. அதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு தெரிய வருது, இந்த பொண்ணு வந்து என்னோட அண்ணியான ராஜமாதாவோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவோ வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டயும் அதை சொல்றாங்க. தெரிஞ்சு வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது, ஆனால் வேற ஒரு பர்சன் வேற யாராவது ஒரு சர்வெண்ட்டை வந்துட்டு என்ன வேவு பார்க்கறதுக்காக அங்கே அப்பாயிண்ட் பண்ண தான் போறாங்க, அதனால தான் நான் வந்து அப்படியே விட்டுட்டு, ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது, ஹீரோயினோட அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கும் தெரியுது. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவை பார்க்கறதுக்காக பேலஸ்க்கு ஹீரோயின் வருவாங்க. அவங்க கரெக்டாக வர்றப்பதான் பிஎம்ஓ அவரோட கார்லேருந்து இறங்குவாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் பேலஸ்குள்ளே வருவாங்க. அப்போ வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி. நம்ம ஹீரோவோட மெய்டுக்கு இந்த செக்ரட்டரி பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்து பேசி கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க, பட் செக்ரட்டரி அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்போ ஹெட்மெய்டு வந்து என்னப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவ்வளோதான், அங்கிருந்து பயந்து மெய்டு ஓடியே போயிடுவாங்க. உள்ள நம்ம ஹீரோக்கு என்னன்னா ஹீரோயின் பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிறப்ப சந்தோஷமா இருக்கு, ஆனால் பிஎம் கூட வந்திருக்கா அப்படிங்கிறது பிடிக்கல. நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ இருந்து ஒன்றா வந்தீங்க அப்படிங்கிறப்போ இல்லை பேலஸோட என்ட்ரன்ஸில் தான் ஒன்றா மீட் பண்ணோம், அப்படியே சரி உங்களே ஒன்றா பார்க்கலான்னு வந்துட்டோங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுவும் அந்த பிஎம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறான், காதில் போய் ரகசியமால சொல்கிறான்னா அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஹீரோக்கு. ஹீரோயின் தெரியாமல் காஃபி குடிக்கிறப்போ ஹீரோ பதறி அடிச்சு எழுந்து போயிட்டு டிஷ்யூ கொடுக்கறதுக்குள்ள பார்த்து தொடச்சிக்கோங்கன்னு கர்ச்சிஃபெல்லாம் கொடுப்பான் அந்த பிஎம். அது தொடச்சி வேற விடுவான். ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுது. இதை பாருங்க, அவ என்னோட வருங்கால மனைவி, நான் கிராண்ட் பிரின்ஸ்னா அவ கிராண்ட் பிரின்சஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களே பிஎம் அப்படிங்கிறப்போ பிஎம் சிரிச்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் கல்யாணமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் வந்து ஹீரோயின் கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணோம், ஸ்கூலில் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா தானே படித்தோம், நாங்கள் அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பிஎம் எல்லாம் போனதுக்கு அப்புறமாக ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, அவர் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான், பிஎம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கேபினெட்டை சேர்ந்தவங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம மேரேஜுக்கு, அதுக்கு பிஎம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப இதை பாரு, அரசர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமாக வேறு யாரோட உத்தரவும் அனுமதி நம்மளுக்கு தேவை கிடையாது, புரிஞ்சுதா, நீ கிராண்ட் பிரின்ஸுக்கு மனைவியாக போறவ, கிராண்ட் பிரின்சஸ், பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு இருந்துட்டு என்னமோ நிஜமா உங்க கூட 100 வருஷம் வாழ போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது கான்ட்ராக்ட் மேரேஜ், இன்னும் சொல்ல போனா நம்ம கல்யாணத்துக்கு என்னென்ன கான்ட்ராக்ட்ங்கிறது நம்ம சரியா எழுதவும் இல்லை பேசிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உட்காந்து கான்ட்ராக்ட் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல்யாணமான 3 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் வாங்குறது நல்லது, மினிமம் 3 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஏன்னா ராயல் ஃபேமிலியில வந்து ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, நிறைய ரகசியங்கள்லாம் ஆஃப்டர் மேரேஜ் ஹீரோயினுக்கு தெரிய வரும், டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக கூட அந்த ரகசியங்களை காப்பாற்றணும், அந்த மாதிரிலாம் வந்து எழுதிக்கிறாங்க. அப்போ
ராஜமாதா வந்து உங்களை பார்க்கறதுக்காக பெர்மிஷன் கேட்குறாங்க கிராண்ட் பிரின்ஸ் அப்படின்னதும் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ராஜமாதா வர்றதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. ராஜமாதா வர்றப்ப 2 பேர் கையை கோத்துட்டு இருப்பாங்க. ராஜமாதா வந்ததும் மரியாதை நிமித்தமாக கையை விட்டுடுறாங்களாம். விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வணக்கம் சொல்ல என் கூட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை ராஜமாதா கிராண்ட் பிரின்ஸோட அப்படிங்கிறப்ப பரவாயில்ல, நீ இந்த ராஜ குடும்பத்தோட வருங்கால மருமகள், நீ இப்போ ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாங்க. டின்னர் சாப்பிட்றப்போ ராஜமாதா வேணுக்குன்னே சில விஷயங்களை பேசுகிறாங்க. இப்போ மட்டும் உங்கள் அப்பா அரசர் இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் கிராண்ட் பிரின்ஸ், கிரவுன் பிரின்ஸோட அரசரோட வழியில் நிற்காத, தள்ளி நில்லு, உனக்கான இடம் அறிஞ்சிரு, இது உனக்கான இடம் கிடையாது, பேராசை பிடிச்சவனா இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறப்ப இது நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு உனக்கே தெரியுமா அயான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை உங்கள் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு ராஜமாதா வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கோவம் கண்ணால் சவுந்து தான் போச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, அயான் அப்படின்னா அமைதியான இடத்துல இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பேர் உனக்கு வச்சதுக்கான காரணம் மனசு பேராசை பேயால் ஆட்டாமல் அமைதியான இருக்கணுங்கிறது தான் அர்த்தம் அப்படிங்கிறப்போ அவ்வளோதான். ஹீரோயின் பொங்கிட்டாங்க. டக்குன்னு எழுந்து நிற்கிறப்போ ஹீரோ கையை பிடிச்சிப்பாங்க. ஹீரோயினுக்கு புரியுது இப்போவே நம்ம வந்து ரொம்ப இறங்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனால ராஜமாதா, நான் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, என்ன பேலஸ் கேட் மூட்ட டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோவையும் கையோடு பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்ன தைரியம் இருந்தால் இப்படி பேசுவாங்க. ராஜமாதானா நாட்டுக்கே அம்மா மாதிரி அர்த்தம், இப்படி பேசுகிறாங்க. மற்றவங்களுக்கு கூட விடுங்க, உங்களுக்கு அவங்க ராஜமாதா மட்டும் கிடையாது, உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் அண்ணின்னா பெத்த அம்மா மாதிரி இப்படி பேசுறது இந்த பொம்பளை. நான் மட்டும் இப்போ உன்னோட பொண்டாட்டியாக இருந்திருந்தேன்னு வச்சு அவளை அப்படியே கசக்கி எரிஞ்சு மூழ்ஜியெல்லாம் உடச்சிருப்புங்கிறப்போ ஐயோ வாயை மூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயை பொத்துவாங்க. இது பாருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ஒன்ஸ் கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு தடையாக இருக்கிறவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிறப்போ ஏதோ தான் வந்து இவன் முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது. அது அப்புறம் நடக்கட்டும், என்னால் இன்றைக்கி இந்த பேலஸில் தூங்க முடியாது, என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போ, எங்கேயாவது இப்படி பறந்து போகிற மாதிரி ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறப்போ வெளியே கூப்பிட்டு வராங்க. நம்ம ஹீரோ கார் ஓட்டுற சமயத்தில் ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஹீரோயின் கேட்பாங்க ஏன் ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ராஜ குடும்பத்தில் நான் சைக்கிள் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது, ஆனால் கார் ஓட்டலாம். என்ன மாதிரியான டிசைன் பாரு, எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏதோ எங்கேயோ பறந்து போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், அதனால தான் எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்போ, நிஜமாலுமே பறந்து போகிற இடத்துக்கு கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடல் பக்கத்தில் நிறைய போட்டெல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தமான போட்டு தான், வாங்க போகலாம் அப்படிங்கிறப்போ, நானா போட்லையா, ஐயோ நிறைய பிரச்சனை வருமே அப்படிங்கிறப்போ, நீங்கள் தானே சொன்னீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஏன் இஷ்டப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பேலஸ்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்போ உங்கள் மனசு சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு போட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கடலுக்குள்ளே போக போக நம்மளை சுற்றி யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே வருவாங்க. பட் இந்த கடல் காற்றுல நம்ம ஹீரோக்கு ஒத்துக்கல, பயங்கரமாக சிக்னஸ் வருது, வாந்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நான் உண்மையிலேயே பறந்து போகலான்னு சொன்னேன் இல்லையா, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் இடுப்பை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஹீரோவை சொல்லிட்டு இப்படி 2 பக்கம் அப்படி கை நீட்டி நின்றுக்குவாங்க. நிஜமாக நான் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் நீ நில்லு, நான் உன்னை ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அப்படியே தடு மாதிரி 2 பேர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயின் ஐயோ கிராண்ட் பிரின்ஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அடிப்படல எழுந்திரிக்க பார்க்குறப்போ ஹீரோ எழுந்திரிக்க விடுறதில்ல, அதுக்கு பதிலாக ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இந்த கிஸ் வந்து ஷாக்காக இருந்தாலும் ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அந்த கிஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமாக ஹீரோட ப்ரைவேட் ஹவுஸ்க்கும் வந்துடுவாங்க. ஹீரோயினாலையும் தூங்க முடியல, ஹீரோவாலையும் தூங்க முடியல. ஹீரோயின் தூங்கிட்டாங்களான்னு பார்க்கறதுக்காக ஹீரோ டோர் வரைக்கும் வருவாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா, வெக்கப்படுற அப்படின்னு சிரிச்சிட்டே போயிடுவாங்க. அடுத்த நாளும் தான் ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே முடியல, தடிக்கெல்லாம் விழுறாங்க, அவர் தாங்கி வேற பிடிக்கிறாரு. அப்போ கூட நேற்று நைட் அந்த போட்டில் கிஸ் பண்ணதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கே வந்து, சார் அதாவது ஃபாதர் நான் கத்தோலிக் கிடையாது, பரவாயில்லையே எனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, பரவாயில்லம்மா பகவானுக்கு எல்லாரும் ஒருத்தங்க தான், என்ன ஏதுன்னு சொல்லுங்கிறப்போ, எனக்கு வந்து பேய் ஓட்டுற சடங்கு நடத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, யாரும் என்ன பொசஸ் பண்ண மாதிரி இருக்கு, அந்த சர்ச்சுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குறேன், எப்படியோ அந்த பேய் என்கிட்ட இருந்து ஓட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சர்ச்சில் இருந்து வெளியே வருவாங்க. அப்போ கரெக்டாக பிரைம் மினிஸ்டரும் வருவாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வருவேன், இவன் எனக்காக வெயிட் பண்ண, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு பிஎம் உள்ள போவாங்க. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும். எங்கம்மா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியா, நம்மளோட மேரேஜ் டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர்லாம் பார்க்கணும். அப்படிங்கிற சமயத்தில் பிஎம் ப்ரேயரை முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இது ஃபோனில் இந்த பக்கமாக ஹீரோக்கும் கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி நின்றுவாரு. நம்ம ஹீரோயினும் கிராண்ட் பிரின்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாங்க. பிஎம்ஏ அங்கே இருக்கான் எங்கே இருக்காங்கன்னு ஒன்றும் புரியாமல் இவர் பாட்டுக்கு கார் ஏறி வந்துருவாங்க. அதே மாதிரி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் கூப்பிட்டு வருவாங்க. கார் ஓட்டுறப்ப கூட பிஎம் கிட்ட சொல்லுவாங்க, நீங்களும் சிரிச்சுட்டே தான் கார் ஓட்டுவீங்களா, ஏன்னா நேற்று கிராண்ட் பிரின்ஸும் சிரிச்சுட்டே தான் கார் ஓட்டினாரு, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு எனக்கு கார் ஓட்டுறப்போ பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னு சொன்னாருங்கிறப்போ இது பிஎம்க்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கம்பெனி வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிஎம்க்கு தோணுது,
இன்னுமே இவங்க 2 பேரும் சீரியஸாக லவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக அரசர் தான் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கான என்னென்ன டேட்டெல்லாம் வந்து மேரேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் மாடி வைக்கிறப்போ அரசர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அரசரை பார்க்க வருவாங்க. அரசரே, நீங்கள் எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் இந்த டேட்டுங்கிறாங்க. அதுக்கு தான் பர்டிகுலர் ரீசன் இருக்கா? எனக்கு சித்தப்பா உங்கள் கல்யாணத்தை சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்குது, அதனால தான்ங்கிற சமயத்தில் இல்லை கொஞ்சம் லேட்டாக வைங்க, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப சரி சித்தப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து சீல் வச்சு அரசர் லாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக அரண்மனைக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு பெருமூச்சை வாங்கிட்டு முடியும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஏன்னா கல்யாணத்தப்போ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ஃபிட் செக் பார்க்கணும், கல்யாண சமயத்தில் அசௌரியமாக இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் ஃபிட் செக் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட கழுத்தில் வந்து முடி மாட்டிட்டு இருக்குமா ட்ரெஸ்க்குள்ளே, அது ஹீரோ எடுத்து விடுறப்போ ஹீரோயினுக்கு பயங்கர ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஹீரோயினோட செக்ரட்டரி வந்து தொட்டு பார்த்துட்டு என்னது உடம்பு நெருப்பாக குதிக்குது, ஐயோ கிராண்ட் பிரின்ஸோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, உடனே ரூமோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணுங்க, டாக்டர் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சடனாக ஒரு மாதிரி எனக்கு விடவிடன்னு வந்துடுச்சு, அவ்வளோதான், காலையில் சரியாக சாப்பிடல அவ்வளோதான் சொல்லிட்டு எப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக இங்கே நம்ம ஹீரோயினோட குடும்பத்துக்கு ப்ராப்பராக அரசரை வந்து கைப்பட எழுதி வந்து இன்விடேஷன் அனுப்பணும். அது வந்து குட்டி அரசர் தான் எழுதுறாரு, எழுதி அனுப்பவும் செய்கிறாங்க. நம்ம ஹீரோவோட மெய்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அரச கட்டளையை படிக்கிறப்போ எல்லாரும் பவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மண்டி போட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் இது 2026 இருக்கிற அரசரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறதுனால நின்று மட்டும் அரசரோட அந்த வாக்கு என்ன அப்படிங்கிறத வந்து படிக்கிறது ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இன்னும் டீட்டெயில்ஸாக சில இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோனோட அப்பா இருந்துட்டு எதா இருந்தாலும் சீக்கிரம் முடிங்க, நான் இந்த கொஞ்ச நேரத்துக்காகவே 4 மீட்டிங்கை ஒத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஹீரோவோட செக்ரட்டரிக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் சரிங்க இதுதாங்க எல்லா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமாக அரசவை மருத்துவர்கள் 2 பேர் வந்து ஹீரோயினை செக் பண்றாங்க. எதுக்குன்னு கேட்டா இது வந்து பேசிக்கான செக்அப் தான். அடுத்தது இவங்களோட அரண்மனைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஃபர்தராக பிளட் செக்அப் எல்லாம் பண்ணணும். இங்கே பண்ணுறது அப்படிங்கிறது சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க முடியுமா, ஃபர்டிலிட்டிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மேட் சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லி கத்திடுவாங்க. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறமாக நான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும், நீங்கள் எல்லாம் இந்த ரூமில் எங்களுக்கு தனிமையை கொடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறப்ப எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, 4 பேர் கூட இருந்தாலாவது பரவாயில்ல சமாளிக்கலாம், ஒத்தையாக இருக்கோமே அப்படின்னு தான் தோணும். இப்போ ஹீரோவே கேட்பாங்க என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு சங்கோஜமாக இருக்கா அப்படிங்கிறப்போ இல்லையே அப்படியெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக நம்ம அடல்ட், நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நேற்று நடந்தது அப்படிங்கிறது அது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், அந்த ஒரு மூமெண்ட் அந்த போட்டில் கடலுக்கு நடுவில் அப்படி ஒரு ஃபீலிங்கில் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் கூட கிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை எனக்கு அப்படி கிடையாது, நான் நீ அப்படிங்கிறதுனால தான் கிஸ் பண்ணேன், அந்த இடத்துல என் பக்கத்தில் வேறு யாராவது ஸ்ட்ரேஞ்சர் இருந்தாங்கன்னா எனக்கு ஃபீலிங்கே வந்திருக்காதுன்னு சொல்லிடுவார். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ இவனை லவ் பண்ணுறானா, அந்த லவ் இப்போ கன்ஃபர்ஸ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி தோணுது. கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக கூட கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருக்கார் கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிறது ராஜமாதாவோட மெய்டு வந்து சொல்கிறாங்க. சரி நான் கிராண்ட் பிரின்ஸ் கூட பேசணும், நானும் அவனும் ஒரு வாக் போகணும், அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி விட்டுருங்க அப்படிம்பாங்க. கிராண்ட் பிரின்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஈவினிங் டைம் 2 பேர் வாக் வந்துட்டு இருக்கிறப்போ ராஜமாதா சொல்லுவாங்க, இதை பார்ப்பா நீ ஒரு உலகத்தில் வளர்ந்தவ, அந்த பொண்ணு ஒரு உலகத்தில் வளர்ந்தவ, இன்னுமே கூட வேணா கல்யாணத்தை வந்து தள்ளி போடலாம் அப்படிங்கிறப்போ ராஜமாதா என் அண்ணனும் நீங்களும் ஒரே உலகத்தில் வளர்ந்தவங்க தான், ஏன்னா நீங்களும் ராயல் ஃபேமிலி, அதுவும் உங்கள் ஃபேமிலியிலேருந்து இது வரைக்கும் 4 குயின் வந்திருக்காங்க, அப்படி இருக்கிற சமயத்தில் எங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு என்ன ஒத்தா போச்சு அப்படிங்கிறப்போ ராஜமாதா யோசிக்கிறாங்க. எஸ் ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட அண்ணா அரசர் வந்து கொஞ்சம் பயந்தாங்கோலி போல இருக்குங்க, எல்லா விஷயத்தையும் டக்குன்னு போய் ஃபேஸ் பண்ண மாட்டார் போல இருக்கு, அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கும் எதுக்கோ போக வேண்டியது இருக்கும், நான் மட்டும் எப்படிங்க தனியாக போட்டும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனில் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமாக அந்த இடத்துக்கு கிராண்ட் பிரின்ஸ் வந்து குயின் நீங்கள் எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, நான் வரேன், நீங்கள் தனியாகவும் போக முடியாது, அரசருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு ரொம்ப அது ஆறுதலாக இருந்திருக்கும், சரி இவனாவது நம்மளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறானே, நம்ம மொத்தையாக போய் நிற்கிறதுக்கு கிராண்ட் பிரின்ஸும் நம்ம கூட வராங்க அப்படிங்கிறப்போ இப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமாக இன்னொன்று நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் வந்த பாடு கிடையாது. அவங்க நம்ம ஹீரோவோட ப்ரைவேட் ஹவுஸில் இருக்காங்க. ஹீரோ பேலஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு கவருக்குள்ளே இருக்கிற பேப்பர் எடுத்து படித்து பார்க்குறாங்க. இவங்களோட மேரேஜ் கான்ட்ராக்ட் தான், 3 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ணிக்கணும், என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்களோ அதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் லார்ட் இப்பங்க காட்டுறாங்க. இவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணா அரசராக இருந்தப்போ அவரோட சேம்பர் நெருப்பிடிச்சு எரிஞ்சு அவர் இறந்து போயிட்டார் இல்லைங்களா, அப்போ இவர் வந்திருப்பாரு. அப்போ வந்து இவங்க ராஜமாதா குயினாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க மெய்டு வந்துட்டு சீக்கிரம் வாங்க, அவங்க சேம்பர்லேருந்து வரவே மாட்டேன்றாங்க, நீங்கள் தான் பேசி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ வந்து கேட்டிருந்திருப்பாரு, என்னாச்சு ஏதாச்சும் இப்படி உட்காந்துருக்கீங்க, அரசர் வந்து இறந்து போயிட்டாரு, உங்க கணவன் இறந்து போயிருக்காரு, பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாம் வருவாங்க, இப்படி நீங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறது இந்த நாடே வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா அரசர் இறந்து போனதுக்கு அப்புறமாக நீங்க தான் குயின்,
உங்களுக்கும் அரசருக்கும் வாரிசு இருக்கு, அது கிரவுன் பிரின்ஸ் தான், அதுவும் குட்டி பையன்தான், நீங்க தைரியமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறப்போ, இல்லை அரசர் என்னை கைவிட்டுட்டாரு, அரசர் அவர் எனக்கு இந்த அதிகாரம் வேண்டாம், இந்த பதவியும் வேண்டாம், அது எல்லாத்தையும் என் தம்பியான ஐயானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கிராண்ட் பிரின்ஸுக்கு கொடுத்துட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஷாக்கா கேட்பாங்க. ஆமா, அவர் அரசராகவும் என்னை ஏமாத்திட்டாரு, கணவனாவும் என்னையும் என் பையனையும் கைவிட்டுட்டாரு, அதனால தான் நான் எரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க எரிச்சிட்டேன்னு சொல்றது அரசர் கடைசியா எழுதினார் இல்லைங்களா, எனக்கு இந்த அரியணை வேண்டாம், என் தம்பி கிராண்ட் பிரின்ஸுக்கு கொடுக்குறேன்னு, அந்த எழுதின பேப்பரை எரிச்சது சொல்றாங்களா இல்ல அரசரோட சேம்பரையே எரிச்சதை சொல்றாங்களான்னு தெரியல. இந்த லார்ட் இப்போ இங்கே யோசிக்கிறாங்க. இந்த பக்கமாக நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த மேரேஜ் கான்ட்ராக்டில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை இவருக்கு ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கு இவர் ரூம்ல, அதில் வைக்கிறப்போ இன்னொரு பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. கொஞ்சமாக எரிஞ்சு போய் இருக்கிற பேப்பர் இதுதாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணா அரசர் கடைசியாக எழுதினது, எனக்கு அரியணை வேண்டாம், என் தம்பியான கிராண்ட் பிரின்ஸ்க்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லி. இவர் சேம்பர் நெருப்பிடிச்சப்போ இது நம்ம ஹீரோக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல, ஆனால் இவர்கிட்ட கிடைச்சிருக்கு. ஆனால் இது கிடைச்சிருந்தாலும் பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் பத்திரமா வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு வேளை ஹீரோ கிட்ட இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாக்கு அந்த டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஹீரோவே சொல்லிட்டாரு இல்லையா டான்ஸ் பண்ணப்போ, அதனால டவுட் வந்துருச்சு. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ப்ராப்பராக போகணும், கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணும், கல்யாணத்தை பற்றி எல்லாம் பேசணும், அதுக்காக வராங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இங்கே பொருந்தி போய் இருக்கவே முடியல, பிடிக்கவும் இல்லை. ஹீரோயினோட அப்பாவுக்கும் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது, ஏன் என் பொண்ணு தான் கட்டிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அண்ணா கூட சொல்லுவாங்க அப்பா அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு அந்த கோவத்துக்கு, இதை பாருங்க அப்பாவா கடமை மட்டும் செய்யுங்க, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தப்போ அண்ணனுக்கு எவ்வளோ சொத்து எழுதி வச்சிங்க, பெரிய பில்டிங் எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எழுந்து வந்துருவாங்க. ஹீரோக்கு புரியுது இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, ஏன் இப்படி கோவத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் மேலே பாசம்லாம் கிடையாது, நான் ராஜ குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறேன், கிராண்ட் பிரின்ஸோட மனைவி ஆக போறேன், அதை வச்சு இவங்க பிசினஸ்க்கு என்னென்னலாம் ஆதாயம் வேணுமோ அதெல்லாம் சாதிச்சுப்பாங்க, நீங்க அதையும் கொஞ்சம் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி, இதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு, நீங்க என்ன லவ் பண்றீங்களா, ஏதோ உண்மையிலேயே நான் லவ் பண்ணி என் குடும்பத்துல சமாதானப்படுத்தி நான் கட்டிக்கிற மாதிரி பேசுறீங்களா அப்படிங்கிறப்போ, ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், இது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம், என்னோட ஃபர்ஸ்ட் லவ், உனக்கு அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கவலைப்படாத, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னையும் நீ காதலிக்கணும், இந்த கல்யாண வாழ்க்கையை தொடரணும், அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது வேணுமா வேண்டாமாங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும், பணம் பதவி அந்தஸ்தா இல்லை என் மனசா எது உனக்கு வேணுங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ, எனக்கு உங்களை விட காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா சொல்லிடுவா ஹீரோயின். ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். அதுக்கப்புறம் 2 பேர் காரில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட கையை பிடிக்கணும் போல இருக்கும். ஆனால் அப்போ பிஎம் கிட்ட இருந்து கால் வருமா, ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் தான் கிராண்ட் பிரின்ஸ் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றப்போ, ஸ்பீக்கரில் போடுங்கன்னு சொல்லிட்டு, கிராண்ட் பிரின்ஸ் எப்படி இருக்கீங்க, ஹீரோயினோட அப்பா கிட்டலாம் நல்லபடியாக பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லபடியாக உங்க அப்பா கிட்ட பிஹேவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோட பிரைவேட் ஹவுஸில் ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு, நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணுறேன், உன்னை இப்படி இங்கே தனியாக விட்டு போகிறது எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்ட்டு போவார். அதுக்கப்புறம் இந்த பிரைவேட் ஹவுஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ட்ரீட் எல்லாம் வைப்பாங்க. அப்போ கூட ராஜமாதாவோட ஸ்பைங்க இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு மட்டும் ஒரு மாதிரியாக இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் பிஎம் நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேசுவாங்க இந்த கல்யாணத்தை பற்றி. அண்ட் தென் இன்னும் சில ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் பேசினதுக்கு அப்புறமாக, இதை பாருங்க பிஎம், நான் ஹீரோயினை காதலிக்கிறேன், இது கான்ட்ராக்ட் மேரேஜாக ஹீரோயினுக்கு இருக்கலாமே தவிர்த்து எனக்கு இல்லை அப்படிம்பாங்க. அப்போ பிஎம்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. கையில் கருப்பு கலர் மாலை மாதிரி ஒன்று வச்சுருப்பாருங்க, போட்டிருப்பாரு. அதை அப்படியே தொட்டு பார்த்துட்டு, இதை பாருங்க, நீங்கள் ஹீரோயினை காதலிக்கிறது அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு பர்டன் தான், அவளை போக்கிலேயே விடுங்க, ஹீரோயினை கஷ்டப்படுத்தாதீங்க, அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது 3 வருஷம் கான்ட்ராக்ட் தான், அவள் கிராண்ட் பிரின்ஸோட மனைவி, கிராண்ட் பிரின்சஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்காக தான், அத்தோட விட்டுருங்க அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படி இருக்கிறத உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்கும், அவளோட சேஃப்டிக்கும் அதுதான் நல்லது அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் பிஎம் நிறுத்துற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு உங்க மேலே காதலே இல்லை அப்படின்னு சொல்லிட, இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஹீரோயினோட ஷெட்யூல் எல்லாமே ஹீரோவுக்கும் தெரியும், ஹீரோவோட மெய்டு கிட்ட அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கேட்டு பார்த்ததுக்கு அப்புறமாக, நீ ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சாப்பிட மறக்காது அப்படின்னு மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. மீட்டிங்கில் இருக்கிறப்ப அதை படிக்கிறப்ப ஹீரோயினுக்கு தன்னால சிரிப்பு வரும். ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாண நாள் வந்துருச்சு, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜமாதாவை பிஎம் அரண்மனைக்குள்ள எதிர்த்தே பார்ப்பாங்களா. ராஜமாதா, நீங்கள் இன்னும் திருமணத்துக்கு ரெடி ஆகலையா அப்படிங்கிறப்போ, ரெடி ஆகணும், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா பிஎம்னு கேட்பாங்க. ஏன் ராஜமாதா அப்படி கேட்குறீங்கிறதுக்கு, உங்கள் மனசுக்கே அது தெரியும் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக வேண்டிய வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால தட்டி விழுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோக்கு சிரிப்பாக தான் வரும். அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடியுது. ஊர் முன்னுக்கு அப்படி ஊர்வலமாக கூப்பிட்டு வருவாங்க. இதெல்லாத்தையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பேலஸ்குள்ளேயே உட்காந்துட்டு பிஎம்மும் ராஜமாதாவும் பார்ப்பாங்களா. இதை பார்க்குறதுக்கு பிஎம்க்கு பிடிக்கவே இல்லை, பயங்கர அப்படியே கஷ்டப்படுறாங்க. அது ராஜமாதா பார்த்துட்டு, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இதை வச்சுக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பாங்க.
அதுக்கப்புறம் ராஜமாதா இருக்கிற சேம்பருக்கு கல்யாண பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு வந்தது பிஎம் வந்துட்டு கிராண்ட் பிரின்ஸையும் நீங்கள் வந்து இதுக்கப்புறமாக கிராண்ட் பிரின்சஸ் உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு உங்கள் ஆர்டர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை நாங்கள் வந்து ஏற்று நடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜமாதாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நிற்கிற சமயத்தில் ஹீரோயினுக்கு வந்து இருமலாக வருது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவ்வளோதான், ராஜமாதாவும் ஷாக் ஆகுறாங்க. ராஜமாதா கத்துறாங்க. உடனே அரசவை மருத்துவரை கூப்பிடுங்க அப்படிங்கிறப்போ பிஎம்மும் வந்துட்டு தூக்குங்க, அரசவை மருத்துவர்கிட்ட தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறப்போ யாராவது என் ஒய்ஃப் மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான், நான் யார் என்னங்கிறத காட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறப்போ இவ்வளோ கோவத்தை ராஜமாதாவே எதிர்பார்க்கல. உடனே தன்னோட பர்சனல் மேடை கூப்பிடுறாங்க. அவர் ஓடி வந்து கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிறதுக்கு உடனே வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலியே வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குங்க. ஹீரோயின் நடத்துறது கேஸ்டல் பியூட்டி, கேஸ்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அங்கே தான் ஹீரோயினை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலியே வந்துடுது. பிரைவேட் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஹீரோயினோட செக்ரட்டரி வந்துருவாங்க. அங்கே வந்ததும் நாங்கள் எல்லாமே பார்த்தோமே, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு காலையில் இங்கிருந்து ஹீரோயின் ரெடி ஆகிட்டு போயிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணது சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இந்த வீட்டு விட்டு போகக்கூடாது, எல்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ ராஜமாதாவோட ஸ்பை அப்படியே பயந்து போய் நிற்பா. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோனோட ஃபேமிலி வந்துட்டாங்க இல்லையா, வந்ததில் ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோவை பலார்னு ஒரு அறை கொடுத்துருவாரு. அவ்வளோதான், காட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. உடனே ஹீரோ தான் சவுண்ட் கொடுப்பாங்க, யாருக்கிட்ட வராதிங்க தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க பையனும் கேட்பாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பாவுக்கு செம கோவம். இதை பாரு, இப்போ என் பொண்ணுக்கு நடந்ததில் யாரு காரணம் யாரு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், விடக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ கண்டிப்பாக நான் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜமாதா பதட்டத்தில் தான் இருப்பாங்க. ராஜமாதா வீடெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, இன்னும் எதுவும் தெரியல, பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்காக ஹீரோ வருவாங்க. தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறப்போ பிரைம் மினிஸ்டர் கத்துன்னு கத்துவாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், உன்னால ஒரு வேலையை உருப்படியாக பண்ண முடியல, ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோ, அவளோட உயிருக்கு தான் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன், அதை மட்டும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கத்துறதுக்கு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள எல்லாருமே உட்படணும், ராஜமாதாலிருந்து அரசர்லேருந்து எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ பிஎம்க்கு அப்படியே ஷாக் ஆகிடும். அதாவது இவ்வளோ நேரம் கோவத்தில் இருந்தவர் அதிர்ச்சியை கேட்பாங்க. கிராண்ட் பிரின்ஸ் என்ன சொல்கிறீங்க, இதில் அரசர் ராஜமாதா பேலஸ்குள்ளேயே போலீஸ் எல்லாம் அனுப்பி சர்ச் பண்ண சொல்கிறீங்களா அப்படிங்கிறப்போ நான் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம், புரிஞ்சதில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி ராஜமாதா கிட்ட பேசுறதுக்கு பிஎம் வரப்போ ராஜமாதா கொந்தளிக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அரசு குடும்பத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அரண்மனைக்குள்ள எப்படி போலீஸ் எல்லாம் வர வைக்கலாம் அப்படிங்கிறப்போ கிராண்ட் பிரின்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவன் கிராண்ட் பிரின்ஸ் தான், அரசர் இல்லை அப்படிங்கிறப்போ பிஎம் இருந்துட்டு கிராண்ட் பிரின்ஸ் அரசருக்கு சேவை பண்ணுறவர், அரசர் எடுக்க வேண்டிய முடிவையே கிராண்ட் பிரின்ஸ் தான் எடுக்கிறாரு, ஸோ அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுறேனே தவிர்த்து உங்கள் ஆர்டரை யாரும் இங்கே கேட்கல அப்படின்றவாங்க. இந்த பக்கம் ப்ரைவேட் ஹவுஸ் நம்ம ஹீரோட இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கிற மெய்டு எல்லாரும் கூப்பிட்டு அந்த குக்கு எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பிஎம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிற அப்டேட் நாங்களே கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க சமாதி எல்லாம் வந்துட்டு அரண்மனைக்குள்ளே தான் இருக்கும். அங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவாங்க. என் கல்யாண நாள் அதுவும் என் மனைவிக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஏன் இப்போ கூட நான் தான் பேராசை பிடிச்சவன், அதனால இப்படி நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டாங்க. அந்த நியூஸ் தெரிய வந்ததும் ஹெட்மேட் ஓடி வந்து கிராண்ட் பிரின்சஸ் கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னதும் அங்கிருந்து குடுன்னு ஓடி வருவார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் டக்குன்னு வந்து ஹீரோயின் ஹக் பண்ணிப்பாரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நீ இறந்து போயிடுவேன்னு பயந்து போயிட்டேன் அப்படின்ட்டு கதறி குழந்தை மாதிரி அலறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழாதீங்க, எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்போ பிஎம்மும் இன்னும் சில ஆஃபீஸர்ஸும் வருவாங்க. ஏன்னா ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே ஆட்படுத்தணும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு அந்த விசாரணை உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பிஎம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏற்றுக்கிறாங்க. அங்கேருந்து போகிறப்போ தன்னோட பர்சனல் மேட் கிட்ட சொல்லிட்டு போவாங்க, என் கூட வராத, ஹீரோயின் பக்கத்துலேயே இருக்கணும், உன்னை தவிர்த்தனால வேறு யாரையும் நம்ப முடியாது, ஹீரோயின் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு வருவாங்க. இங்கே ஹீரோவை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட பிஎம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசுகிற சமயத்தில் ஹீரோயின் 2 பேருக்கு ஒரு விஷயம் பிடிப்படும். அது என்னன்னா, ஆக்சுவலாக பிளட் ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கும். ஹீரோயினுக்கு யாரோ பாய்சன் வச்சிருக்காங்க. அது பாய்சன் சொல்ல முடியாதுங்க, அது ஒரு வகையான மருந்து தான். ஆனால் அது கொஞ்சம் டாக்ஸிக் அதிகமாக இருக்கிறது, டோசேஜ் கம்மி எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கிட்டாதான் அது பாய்சனாக மாறிடும். அதுதான் ஹீரோயினோட பிளட்ல இருந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்போதான் ஹீரோயின் யோசிப்பா, இது எனக்கான ட்ராப் மாதிரி தெரியலையே. ஏன்னா பிரைவேட் ஹவுஸ்லேருந்து ஹீரோயின் கிளம்புறப்போ பாதி ஆப்பிள் தான் சாப்பிட்ருப்பாங்க, அதை தவிர்த்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவதுன்னா அங்கேயே நடந்திருக்கணும், அதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னா. அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்ன இவங்களோட ட்ரெஸ்ஸில் ஹெவியாக இருந்தது இல்லையா, அப்போ தடுக்கி விழுறப்போ அங்கே 2 கப்பு வச்சுருக்கோம், அதை மேலே தட்டி விழுந்திருப்பாங்க. அப்போ அந்த கப்பு வந்து இடம் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த கப்பில் தான் மணமகள் 2 பேருக்கும் ஒயின் ஊற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கப்பில் ஏதோ ஒன்றில் விஷம் இருந்திருக்கு. ஸோ விஷம் வைக்கப்பட்டது எனக்கு கிடையாது, ஹீரோவுக்கு தான். ட்ரெஸ் ஹெவியாக இருந்ததுனால தட்டி விழுந்ததுனால அந்த கப்பு மேலே விழுந்துட்டு அந்த கப்பை மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாக தான் அந்த கப்பில் ஒயின் ஊற்றிருக்காங்க, நான் குடிச்சிருக்கேன். ஐயோ, நான் இங்கிருந்து உடனே கிளம்பணும், ஹீரோவோட உயிருக்கு தான் ஆபத்துனா உடனே கிளம்பணும் அப்படிங்கிறப்போ பிஎம் விட மாட்டேன்றாங்க, அமைதியாருன்னு சொல்லிட்டு. ஆனால் கத்துறாங்க, அவனை நான் பார்க்கணும், காப்பாற்றணும், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு
பிஎம்ஏ எதிர்த்து சண்டை போட்டு வெளியே வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட பர்சனல் மேட் இருந்துட்டு, ஹீரோ என்னை இங்கே விட்டுட்டு போனதே உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான், ப்ளீஸ் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிம்பாங்க. இங்கே வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அப்போ வந்து அவங்க கேள்விகள்லாம் கேட்பாங்க. இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ஹீரோ சொல்லுவாங்க, இது விஷம் கிடையாது, இது ஒரு மருந்து, ஓவர் டோஸ் ஆனதான் விஷம். இந்த மெடிசனை நான் அப்பப்போ எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஹீரோவோட ப்ரைவேட் ஹவுஸில் இருந்தப்போ நம்ம ராஜமாதா வச்ச ஸ்பை வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறதை விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட மெய்டு வர்றப்போ என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கிராண்ட் பிரின்ஸ் குடிக்கிற மருந்து இது, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மருந்து தான் கொஞ்சம் ஓவர் டோசேஜாக ஆன விஷம். ஆனால் டெய்லி அந்த மெடிசனை நான் எடுத்துக்க மாட்டேன், அக்கேஷனலாக தான் எடுத்துக்குவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட திருமண நாள் அன்னைக்கு நான் தான் டார்கெட், என் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்க, அதுக்கப்புறமாக இங்கே ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. அரண்மனையில் உட்காந்து பியானோ வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மெய்டு வந்து சொல்லுவாங்க, போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது ராஜமாதாவுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறமாக பிஎம் வந்துட்டு நம்ம ஹீரோவோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கூட கேட்டு வாங்கிக்கிறாங்க. விசாரணை முடிச்சுட்டு ஹீரோ வெளியே வர்றப்போ, இதை பாருங்க கிராண்ட் பிரின்ஸ், உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த பேலஸ் தான் வந்து பாதுகாப்பான இடம். இல்லை பேலஸ்குள்ளே தானே இந்த விஷம் வைக்கிறதுல நடந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஹீரோயினை கூப்பிட்டு ப்ரைவேட் ஹவுஸ்க்கு போனீங்கன்னா அங்கே பாதுகாப்புங்கிறது இருக்காது, பேலஸ் அப்படிங்கிறது உங்கள் கண்ட்ரோல் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ ஹீரோக்கும் புரியுது. உடனே வந்தவர் ஹீரோ நம்புறது அவரோட பர்சனல் ஹெட்மேட் கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோயினுக்கு எது வேணாலும் நீங்கள் தான் வந்து பார்க்கணும், நான் நிறைய பேரை மாற்ற போகிறேன், யார் என்னங்கிறது அப்புறம் சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் தான் ஹீரோயினை பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேராக பேலஸ்க்கு வந்துடுவாங்க. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ ஹீரோயின் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போன மாதிரியே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க. ஹீரோயினால் இதை எடுத்துக்க முடியல. ஏன்னா இப்படி வந்து நம்ம வந்து மீடியா முன்னாடி போக முடியாது. ஏன்னா மொத்த மீடியாவும் மொத்த நாடேவும் என் கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நான் மயக்கம் போட்டு விழுந்த சீரியஸான ஸ்டேஜ்க்கு ஹாஸ்பிட்டலில் வந்தேன். இப்போ நான் திரும்பி போகிறப்போ கொஞ்சமாவது உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் போட்டு வருவாங்க. இது ப்ரெஸ் மீடியாவில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் ராஜமாதா பார்த்துட்டு பேலஸ்க்கு வந்து ராஜமாதாவே வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ராஜமாதா மேலே தான் ஒரு டவுட் இருக்குது. ராஜமாதா கையை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா, உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் நான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கேன், நீ ரெஸ்ட் எடு அப்படிம்பாங்க. ஆனால் என்னமோ ராஜமாதா என்ன பேசினாலும் இவ வார்த்தையிலே விஷம் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு படும். அதுக்கப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்குள்ளே ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோயின் கூட ஹீரோயினோட அண்ணியும் தான் வருவாங்க. அதுக்கப்புறமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றி என்ன ஏது ரிப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ராஜமாதா விசாரிச்சிட்டோம். ராஜமாதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசர் குட்டி அரசர் வந்து சின்ன பையன் தான் இல்லையா, அதனால நீங்கள் அவர் விசாரிக்காதீங்க, அந்த விசாரணையும் நானே பார்த்துக்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இல்லை, அதை நான் எடுத்துக்க மாட்டேன், அரசரையும் நீங்கள் தனியாக தான் விசாரிக்கணும், சின்ன பையன் பெரிய பையங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் இந்த நாட்டுக்கு அரசராகிறதுக்கு 8 வயசு ஓகே அப்படின்னா விசாரணைக்கு மட்டும் என்ன அப்போ மட்டும் சின்ன பையன் ஆயிடுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா சொல்லிடுவாங்க. ஹீரோயின் பேலஸ்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறதே அரசர் தான். அரசரே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை நானும் அம்மாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்காக, அப்போ தான் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தீங்க, அப்போ இருந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படிங்கிறப்போ, அரசரே நான் நல்லா இருக்கேன், இதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்போ தான் பின்னாடி இருந்து ஹீரோவோட மெய்டு வந்து சொல்லுவாங்க, அரசரே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சித்தப்பா வந்து இந்த மொத்த பேலஸில் இருக்கிற எல்லாரும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க, நாய் பூனையை கூட அப்படின்னு சேர்த்து சும்மா காமெடிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்ததும் என்னங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வர, சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அரசரும் ஓடி வருவாங்க. அரசரை பார்த்ததும் எப்போவுமே வந்து ஹீரோ வணக்கம் வைப்பார் இல்லையா, ஆனால் அதுக்கு பதில் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் முகமே வாடி போயிடும். அரசரே வணக்கம் அப்படின்னு பவ் பண்ணி வணக்கம் வைப்பாங்க. அப்புறம் தான் சரி சித்தி வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் அப்புறமா வாங்க அரசரேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோயினோட செக்ரட்டரியும் வந்துட்டு பேலஸ்குள்ளேயே வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஹீரோ வந்து ஹெட் மேடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறது நீங்கள் தான் கொண்டு வரணும், உங்கள் முன்னாடி தான் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்னங்கன்னு கூப்பிட, என்ன சொன்னக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க. உங்கள் கூட கொஞ்சம் தனியாக இருக்கணுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வெளியே வந்ததும் ஹெட்மேட் இருந்துட்டு, அவங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இல்லையா, நாம தான் புரிஞ்சுக்கணுன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்பா அடாண்டு படுப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக படுத்து தூங்கணும், அதுக்கு முன்னாடி எப்படி துரத்துறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணியிருப்பாங்க. அது ஹீரோவுக்கும் புரியுது. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னங்க ஆக்சுவலாக யாருக்கு பாதுகாப்பு வேணும்னா அது எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும், ஏன்னா அவங்க விஷம் வைக்க ட்ரை பண்ணது எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியுமா, தெரிஞ்சுருந்து அப்படி கூலாக இருக்கீங்க, நான் ஏன் கூலாக இருக்கேன் அப்படின்னா நீ தான் டார்கெட் நினச்சி நான் பயந்து போயிட்டேன், ஆனால் கடைசியில் இல்லை நான் தான் டார்கெட், அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுங்கிறப்போ ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். என்ன கடவுளுக்கு தான் நன்றியா, என்ன அதுக்குள்ளே விதவையாக்க பார்க்குறியா, நம்மளுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே என்ன விதவையாக்க பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவதுனா இவளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஹீரோயினுக்கு அது புரிஞ்சதும் அப்புறம் என்ன பண்ணுறது, கான்ட்ராக்ட் பேஸில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், 3 வருஷத்துக்குள்ளே டைவர்ஸ் வாங்கணும் இல்லையா, எனக்கு டைவர்ஸ் கூட கொடுக்காம நீ செத்து போயிடுவா போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோக்கு புரியுது, நீ என் மேலே இருக்கிற அன்பில் பேசிட்ட, அது அன்புன்னு நான் புரிஞ்சுக்க கூடாதுன்னு மாற்றி பேசுகிறேன், அதை பற்றி எல்லாம் கவலைப்படாது, தூங்கி ரெஸ்ட் எடுங்கிறாங்க.
இல்லை ராஜமாதா வந்து என்னை பார்த்தாங்க, என்னோட ஒர்க்கெல்லாம் அவங்க பார்த்துக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இதை பாரு, இப்படி உன் பவர் எல்லாத்தையும் நீ ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது. உன்னோட ஒர்க்கை நீ இப்போ பார்க்க முடியாது தான், ஏன்னா உனக்கு ரெஸ்ட் வேணும். ஆனால் உன்னோட செக்ரட்டரியும் என்னோட பர்சனல் மேடும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ராஜமாதாக்கு நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். என்னோட மனைவியான கிராண்ட் பிரின்சஸ் நீ, உன்னோட ஒர்க்கை அவளே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்னு ராஜமாதா கிட்ட சொல்லிட்டேங்கிறாங்க. இது ராஜமாதாக்கு தெரிய வர்றப்போ கோவமா இருந்தாலும் அப்படியா ஓகே அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமாக உங்களை பார்க்கறதுக்கு லார்ட் இப்பங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டும் கூப்பிடுங்க பேசலாம் அப்படிங்கிற சமயத்தில் அவர் கேட்பாரு, டேரெக்டாகவே கேட்பாரு, ராஜமாதா இப்போ நடந்த இந்த பாய்சன் விளையாட்டில் நீங்கள் இல்லைல்ல அப்படின்ட்டு. ராஜமாதா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் லார்ட் இப்பங்க அதை நம்புற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமாக இதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினோட செக்ரட்டரி இந்த அரண்மனைக்குள்ள தான் தங்க போகிறாங்க. அவங்களோட இடத்த காட்டுறதுக்காக ஹீரோவோட மெய்டு கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ கையில் மேப் வச்சுருப்பாங்க ஹீரோயினோட செக்ரட்டரி. ஏன்னா இவங்க ரூமுக்கு எப்படி போகணும்னு அந்த மேப் பார்த்து தான் போகணும். ஏன்னா பெரிய அரண்மனை, அவங்களுக்கு போக தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வேறு. ஆனால் வந்து இவங்க மெய்ட் வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் வேண்டியது கிடையாது. இந்த அரண்மனைக்குள்ள நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 12,000 ஸ்டெப்பு அசால்ட்டாக கடந்துவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட செக்ரட்டரி கேட்பாங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க, பார்க்கறதுக்கு ஒரு 30-35 வயசு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அப்போ நீங்கள் எப்போ இருந்து வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ அப்போ தான் ஹீரோவோட அந்த பர்சனல் மேட் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக எனக்கு அம்மா அப்பா கிடையாது, என்னை பெற்றவங்க ஹீரோவோட ப்ரைவேட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்போ இருந்து நான் வளர்ந்ததே வந்து இந்த பேலஸ் ஸ்கூலில் தான், நான் அப்போ இருந்து ஹீரோ கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. சாரிங்க நான் கேட்டிருக்க கூடாதுங்கிறப்போ பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நீங்கள் தெரியாம தான் கேட்டீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாக என்னமோ தெரியல, இந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி மனசுல ஒரு மாதிரி பண்ணுது. இங்க சீனா அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ரூம் தான் காட்டுறாங்க. 2 பேரும் படுத்து தூங்கலான்ட்டு ஒரே பெட்ல படுத்திருப்பாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, நான் ஒரு பேஷண்ட், நீங்க போய் சோஃபால படுக்கலாம்ல அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் முடியாது, நீ நல்லா தான் இருக்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டு, நான் பாட்டுக்கு சோஃபாலையும் வெளியோ படுத்து தூங்கணும் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிப்பாங்க. ஹீரோயினுக்கு அந்த மானிட்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, இவங்க ஹார்ட் பீட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதை ஆஃப் பண்ணிடலாமா, அந்த சவுண்டு வந்து ரொம்ப அநாயகமாக இருக்குங்கிற சமயத்தில் இல்லை இருக்கட்டும், நீ உயிரோடு இருக்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் எவிடன்ஸ். எனக்கு அந்த சவுண்டு பிடிச்சிருக்கு, எனக்கு அப்போ அந்த சவுண்டு கேட்குறப்ப எனக்கு நிம்மதியாக இருக்கும் பாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், நம்மளுக்கு ஏதாவது ஆகிடும் எவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு இது கூட எவிடன்ஸ் தான் அப்படிம்பாங்க. இப்படி உயிரோடு இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுத்த ஹீரோயினை நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அடுத்த நாள் இதுக்கப்புறமாக நான் தான் வந்து உங்களுக்கு செக்ரட்டரியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பர்சனல் மேட் வந்து ஹீரோயினோட முன்னாடி நிற்பாங்க. அப்போ என்னோட செக்ரட்டரி எங்கேயே எனக்கு கத்துறப்போ அவங்க இதுக்கப்புறமாக நம்ம ஹீரோக்கு தான் செக்ரட்டரியா இருக்க போறாங்க. அடுத்து என்ன ஷெட்யூல் ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிச்சு காட்டிகிட்டே இருக்கிறப்போ லைட்டா ஹீரோ வந்து தொண்டை செருமு வரா, உடனே வந்து இந்த செக்ரட்டரி தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. அப்போதான் ஹீரோவுக்கு புரியுது, ஓகே ஹீரோயின் கூட இவ்வளோ வருஷமே செக்ரட்டரியாக இருந்திருக்காங்கன்னா ஹீரோயின் இவங்க ரொம்ப நல்லபடியாக பார்த்துருக்காங்க அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் இவங்க அரண்மனைக்கே சொந்தமான ஒரு ஸ்கூல் இருக்கும் இல்லைங்களா, இந்த ராயல் ஸ்கூலுக்கு ஏதோ ஸ்காலர்ஷிப்பில் வின் பண்ணவங்களுக்கெல்லாம் அவார்டெல்லாம் கொடுக்கணும். அதுக்காக ஹீரோயினும் கிளம்பணும். அதுக்காக என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது, என்ன நெக்லஸ்லாம் போட்டுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு ஹீரோவும் செக்ரட்டரியும் வருவாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஹேண்ட்ஸமாகவே இல்லை அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் செக்ரட்டரிக்கெல்லாம் இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஆளை பார்த்து ஹேண்ட்ஸமாக இல்லைன்ட்டு போகிறாங்களே ஹீரோயின் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட மெய்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதை பாருங்கள் இதுக்கப்புறமாக நீங்கள் ராயல் பிரின்சஸ், நீங்கள் போயிட்டு ஹார்ட் கொடுக்கறது ஹார்ட்டின் காட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. பட் ஹீரோயின் எதையும் காதில் வாங்காமல் எல்லா மீடியாவுக்கும் வந்து போஸ் கொடுக்குறதே வேலையை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பேசுகிறதே ஹீரோயின் தான். ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நிறைய ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குங்க. ராஜமாதா அவங்க அரசன் பையன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப மெய்டு வந்துட்டு, ராஜமாதா அவசரம் எமர்ஜென்சி அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக இவர் பிஎம்முக்கு இருக்கிற ஒரு செக்ரட்டரி வந்துட்டு, சார் இதை பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோனுக்கெல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அது என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்களுக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிறாங்க. இது ஹீரோயினுக்கு வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. உடனே மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போதான் ஹீரோவுக்கும் தெரிய வருது. வந்துட்டு அப்படியே வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்துட்டு கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாமே, 3 வருஷம் கான்ட்ராக்டில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜை ராயல் ஃபேமிலியோட பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி வந்துட்டு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாம். உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னுக்கு நின்று, வேறு யாரையும் பார்க்காத, என்னை மட்டும் பாரு, என் கண்ணை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காம் பண்ணி அங்கிருந்து கூப்பிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. அடுத்த எபிசோட்ஸ் வந்து கம்மிங் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தாங்க ரிலீஸ் ஆகும்.